கோவை வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடுவின் மணிமண்டபத்தில் அவருடைய 99வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் சர்மிளா தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு நாராயணசாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலை மற்றும் நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்வில் பல்வேறு விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரணி ஆற்காடு சாலையில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொண்டார். பின்னர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை இந்த நாட்டை வல்லரசாகவும் ஏழை இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் கனவு பலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் நீண்ட நாட்கள் கோரிக்கையான நகரி திண்டுவனம் அகல ரயில் பாதைக்கு பட்ஜெட்டில் 350 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுக்கோட்டையில் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், கிருஷ்ணன், வெள்ளைமண்டி நடராஜன், எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், ஜேசிபி பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது உறுதி என்று தெரிவித்தார். மேலும் சின்னம் முடக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்த அவர் அப்போது எந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் இரும்புலியூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் போதை ஆசாமி ஒருவர் கற்கள் மற்றும் பாட்டில்களை தூக்கி வீசி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தாம்பரம் காவல்துறையினர் விசாரித்த போது அந்த நபர் சரவணன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து பொதுமக்களுடன் சேர்ந்து அந்த போதை ஆசாமியை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதற்கிடையில் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த சிலரை போதையில் இருந்த சரவணன் மற்றும் அவருக்கு ஆதரவாக பிரம்மநாயகன் என்பவர் ஆபாசமாக திட்டி செல்போனை பறித்ததுடன் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த பொதுமக்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய சரவணன் மற்றும் பிரம்மநாயகன் ஆகிய இருவர் மீது தாம்பரம் காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ரமேஷின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் கடை அருகே நின்று கொண்டிருக்கும் தனது ஆட்களிடம் ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறு மிரட்டியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ரமேஷ் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மிரட்டல் விடுத்த உரையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அருந்ததி நகரை சேர்ந்த பிரசாந்த் என்ற வாலிபரை கைது செய்தனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ரமேஷ் தனது வீட்டின் கீழ் உள்ள ஒரு பகுதியை பிரிண்டிங் பிரஸ் ஒன்றுக்கு வாடகை கொடுத்திருந்தார். அந்த அச்சகத்தில் ஊழியராக வாலிபர் பிரசாந்த் பணிபுரிந்து வந்ததும் ரமேஷிடம் அதிக அளவில் பணம் இருப்பதை அறிந்து அவரிடமிருந்து பணம் பறிக்கும் நோக்கத்தில் மிரட்டியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வாலிபரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலப்பாட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். வருமான வரி கணக்கு தாக்கல், வங்கி கணக்கு தொடங்குதல், கடன் வாங்குதல் என அனைத்து தேவைகளுக்கும் பான் கார்டு முக்கிய ஆவணமாக விளங்கி வருகிறது. ஒரு நபரே பல்வேறு பான் கார்டுகளை வாங்கி மோசடியில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் பான் கார்டை ஆதாருடன் இணைப்பதை மத்திய அரசு கட்டாயமாக்கியது. இந்நிலையில் மக்களவையில் பான் ஆதார் இணைப்பு தொடர்பான கேள்விக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார். அதில் 2023 ஜூன் 30ஆம் தேதிக்கு பின் பான் ஆதார் இணைப்பவர்களுக்கு தாமத கட்டணம் 1000 ரூபாய் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் 2023 ஜூலை 1 முதல் 2024 ஜனவரி 31ஆம் தேதி வரை 601.97 கோடி தாமத கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11.48 கோடி பான் கார்டுகள் இன்னும் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளதாக கூறியுள்ளார். ரஜினி இந்த ட்ரெய்லரை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். ஏமன் நாட்டின் பிரதமர் மைன் அப்துல் மாலிக் சயீத் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த
அகமது அவாத் பின் முபாரக் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் சவுதி அரேபியாவுடன் நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏமனின் ஆட்சிக்குழு பிரதமரை மாற்றியுள்ளது. ஆனால் நீக்கத்திற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை. ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுவான ஹவுதி செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பிரதமர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 3 நாட்கள் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மன்னர் சார்லஸ்க்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அவருக்கு மருத்துவ சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளதால் பொதுவெளியில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டாம் என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அதே நேரத்தில் தனது வழக்கமான மற்ற பணிகளை மன்னர் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளது. தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் விஜயகாந்த். கடந்த சில வருடங்களாக உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் கடந்த வருடம் டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவினால் காலமானார். இவரது உடல் தேமுதிக அலுவலகத்தில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்று முதல் பல பிரபலங்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலர் தினம்தோறும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நடிகை ரம்பா விஜயகாந்த் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.